டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கும்பம் ராசி நேயர்களுக்கு சூரியன் சனி சேர்க்கை நல்லவரா இருப்பாரா இல்ல கெட்டவரா இருப்பாரா? நான் பல விஷயங்களை சொல்கிறது என்னென்னா, கஷ்டப்படுற ராசியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் கும்பம் சொல்லுவேன். என்னதான் எல்லா கிரகங்களும் ஃபேவராக பண்ணாலும் எல்லாமே நட்சத்திரம் ஃபேவராக இருந்தாலும் ஏதாவது ரீதியாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசியில் இந்த 2 ராசியும் நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரியில் கும்பத்துக்கு சூரிய பகவான் நல்லவரானா பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். சனி பகவான் நல்லவரானா நல்லவர் தான், ஆனால் அது அவருடைய ஆட்சி வீடு தான், ஆனால் சப்போர்ட் பண்ணுவாரானா பண்ண மாட்டார். இந்த கும்பம் எப்படின்னா எல்லாருமே அரவணைச்சு போகும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும். அது குடும்பம், நண்பர், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா உறவினர்கள், சொந்தம் பந்தம் எல்லாரோடய சேர்ந்து வாழணும்னு நினைக்கும். சேர்ந்து கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்ல பார்த்தியா, அந்த பழமொழி யாருக்குன்னா கும்பத்துக்கு தான். எல்லாரையும் அரவணைச்சு போகும். சிம்மத்துக்கு எப்படி எல்லாருமே அரவணைச்சு போகணும்னு ஆனால் அங்கே கெத்த காமிக்கும். ஆனால் கும்பம் அப்படி இல்லை, எல்லாரையும் அரவணைச்சு போய் எல்லாருக்கும் சலாம் போடும், எல்லாருக்கிட்டையும் இறங்கி போகும், டவுன் தி வேர்ட்ஸ் போகும். எல்லாருமே கொஞ்சம் கீழே டவுனாக போய் வாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம்னு நினைக்கக்கூடியது யாருன்னா கும்பம். ஆனால் அதில் சூரியனும் சனியும் இணைந்து இருக்கும்போது என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை கொடுக்குறேன். ஏன்னா அவருடைய வீடு சனி பகவான், சூரியன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? என்ன கொடுக்கும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த இப்போ பையனாக இருந்தாங்கன்னா மனைவி சைடு வரக்கூடிய ரிலேஷன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். மாமனார் செட் ஆகாது, மாமனாருக்கு இவர் நல்லதே பண்ணார்னா கூட மாமனார் இவரை குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். ஓகேங்களா? அப்பா ஓகே, பட் அப்பா ரீதியாக ஓகேவா இருக்கும். ஆனாலும் 2 பேருக்குள்ள அந்த ஆக்டிங் மகரத்துக்கு எப்படி சொன்னா அதே தான். அதில் ஆக்டிங் இன்டைரக்டாக பண்ணிப்பாங்க அப்படின்னா இதுலேயும் ஆக்டிங் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்க கேரக்டர் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் விட்டுட்டு அவ அப்பாவுக்கு சேர்ந்த மாதிரியே நம்ம வளைஞ்சு குளிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்பா பேச்சு கெட்டு போயிடுவார். அதுதான் கும்பத்துக்கான இது. ஓவராலாக ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நொந்து நூலாக போகிறது கும்பம் ராசி. இந்த வழிகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, இந்த மன உளைச்சல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? நொந்து நூலாக போகிறதெல்லாம் கிடையாது கும்பம் ஜென்ரலாகவே. ஏன்னா அது ஏதாவது ஒவ்வொரு ராசியில் பிறக்கிறோன்னா காரணம் காரியம் இல்லாமல் யாரும் பிறக்க மாட்டோம். ஒரு ராசியில் பிறக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பிறப்பு எடுப்போமே. அது பிறப்பின் ரகசியத்தில் பார்ப்போம். நம்ம 12 ராசிக்கும் நான் பிறப்பின் ரகசியம் பேசுகிறேன் கண்டிப்பாக. அந்த பிறப்போடைய ரகசியம் இருக்குது. அப்போ அது கும்பத்துக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலி வேதனை கொடுக்கக்கூடியது கும்பத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அப்போ அதில் இந்த சூரியன் சனி சேர்க்கும் போது அதுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்பா கிட்டேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்காது, மாமனார்கிட்டையும் சந்தோஷம் கிடைக்காது. ஆண் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தகப்பன் ஸ்தானம், அந்த மாமனார் ஸ்தானம் இருக்கக்கூடிய எல்லா உறவுகிட்டையும் ஒரு இது கிடைக்கும். அதுதான் பிரச்சனை, உயிரில் கிடைக்காது. பட் இவங்களுக்குமே இந்த அரசியலோடையும் அரசாங்கத்தோடையும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும், பூர்வீகத்தோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இதெல்லாமே ஆனால் எல்லாமே இழுபறியில் தான் கிடைக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடை தாமதத்தோடு தான் கிடைக்கும். பட் எல்லாத்தையும் சமாளிச்சுருவாங்க. எவ்வளோ விஷயங்கள் தடை தாமதமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைச்சாலும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் 0 to ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அது இருக்கா? இங்கே என்ன சன் அத பையன் கண்டிப்பாக அப்பா கிட்ட அவ்வளோ அட்ராக்ட் ஆக மாட்டார். சரி, ஆக மாட்டார். இவருக்குன்ற ஒரு இதுதான் இருக்கு. இவரோட தனித்துவத்தை கொடுத்துருவார். ஜீரோ டு ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஒரு சொந்த உழைப்பு. கும்பம் உழைக்குங்க. கும்பம் என்னதான் சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருந்தாலுமே கும்பம் உழைக்கும், உழைப்பாளி, நல்ல ஹார்ட் ஒர்க் போடும், நல்ல டேலண்டட், செம்ம பிரெயின் எல்லாம் நல்லா வேலை செய்யும், நல்லா உழைக்கும், நல்ல அடுத்தவங்கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் சூப்பராக வந்துடும். உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா? கண்ணு பிரச்சனை இருக்கும், கண் பார்வை குறையாக இருக்கும், கண் இந்த மாலைக்கண் பிரச்சனைலாம் வரும், கண் கேட்ராய்டு இந்த புரையெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அதில் வரும். கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு பிரச்சனை வரும். அது சாயந்தரத்துக்கு மேலே கண் ரொம்ப கொஞ்சம் மங்கலாக தெரியும். இது பிறவிலேயே கூட கண் குறைபாடு இருக்கிறதுக்கு இது மாதிரிலாம் வாய்ப்பு ஜாஸ்தி.
தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது? இவங்க என்னமா தொழில் பண்ணலான்னா, இந்த கைடெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கோவிலெல்லாம் கைடெல்லாம் இருக்காங்க, இந்த டூரிசம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஜேர்னலிசம், இதெல்லாமே வந்து இவங்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க அப்பா தொழிலை ஃபாலோ பண்ணாமல் இது பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லை அப்பா தொழிலை ஃபாலோ பண்ண இந்த ஆச்சாரி தொழில், ஆச்சாரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சிலைகள் செய்கிறது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதில் வந்து மோஸ்ட்டாக அப்பா தொழில் செய்யாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வேறு வழி இல்லை நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னா கோவில் ரீதியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லா தொழிலே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும், கோவில் சார்ந்த தொழில் நல்லாயிருக்கும், கோவிலில் சிற்ப பணிகள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொழிலும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோவில் ரீதியாக இருக்கக்கூடியது டூரிசம், இந்த கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் டூருக்கெல்லாம் இப்போ பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பேக்கேஜ் டூர்ஸ் எல்லாம், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. பத்திரிகை துறை நல்லாயிருக்கும், பத்திரிகையிலேயே பக்தி துறை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பெஸ்ட்டு என்ன கேட்டால் என்ன சொல்லணும்னா, கும்பராசிக்காரங்க சூரியன் சனி சேர்க்கை இருக்குன்னா ஃபாரின் போயிடுங்கன்ற பெஸ்ட்டு. ஃபாரின் போய் உட்காந்துருங்க, ஏதாவது ஒரு நாட்டை ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிட்டு அங்கேயே போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுங்கன்றேன். அது ரொம்ப அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே மேம். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க என்னதான் வந்து அடிமேல அடி விழுந்தாலுமே இந்தந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னா என்ன? அப்பாவோட பேச்சை கேளுங்க, சில இடத்துல கேட்காம இருங்க. ஃபுல்லாக அப்பாவே அடிமைனும் கேட்காதீங்க, சில இடத்துல அப்பா கேட்காமையும் இருக்காதீங்க. கேளுங்க, எது வேணுமோ இம்பார்ட்டனோ, எது தேவையோ, எது சரியாக இருக்குன்னு உங்களுக்கும் யோசிக்கிற திறன் இருக்கும், அது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி. உறவுகள் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரினா யார் யார்? அப்பாவோடைய தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உறவுங்க கிட்ட கூட தள்ளி இருக்கலாம். அப்பாவுடைய சைடில் இருக்கக்கூடிய உறவுகளோட கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதுக்குன்னு முழுமையாக தள்ளி இருக்க சொல்லி நான் சொல்லலை, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரிலாம் இருக்குது நல்லது. மாமனார்கிட்டையும் உங்களுக்கான மரியாதை என்னவோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பையனாக நடந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுவே மருமகனாக இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரியான உறவாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு முழுமையான பையனாக மாறிட்டீங்கன்னா அதோடைய உறவு வேறு மாதிரி, பாசம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஆரம்ப காலத்துல இருந்து வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அறவே தடுக்கணும், நான் அப்படியே ஓடிடணுன்ட்டு அது அப்படின்னா என்ன மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபடுறோம்? குலதெய்வ வழிபாடு தான். நான் மோஸ்ட்டாக சூரியன் சனி சேர்க்கைக்கு குலதெய்வ வழிபாடு சொல்கிறது சிவன் வழிபாடு, பைரவர் வழிபாடு. இவங்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருள் வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு வருடத்துக்கு 2 முறை சென்று வரலாம். இந்த பண்ணும்போது நல்லா இருக்கும். சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.